ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பரிமளா அண்ட் கோ. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு என்ன இருக்கு ஏது இல்லை அண்ட் வந்து அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக பேச போறோம். இந்த படத்துல வந்து ஜெயராம் அண்ட் வந்து நம்ம மிஷ்கின் சார் அண்ட் வந்து சாண்டி மாஸ்டர் அண்ட் வந்துட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ஊர்வசி மேம் கூட. ஸோ இந்த படத்தை பத்தி ஒரு பக்காவான ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா ஒரு சச் என்டர்டைனிங் ஃபிலிம். ஓகேவா? நம்ம வந்துட்டு இந்த படத்துல ஒரு மெஜாரிட்டியான எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு காரணம், அதுக்கு முழு முதல் ஒரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஜெயராம் சார். இப்பதானே சமீபத்தில் யாரும் அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஐயோ எப்போ பைத்தியம். ஸோ ஜெயராம் சார் வந்து இந்த படத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அது பக்கத்துல வந்துட்டு ஊர்வசி மேம் இருக்கிறது இன்னும் பிளஸ். அதுக்கப்புறம் கூட நடிச்சிருந்த அந்த கேர்ள்ஸ், ஸோ அவங்க பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஷ்கின் சார் மேன் ஆஃப் த ஷோன்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்து உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டாரு. வர்கீஸ் உங்களுக்கு தெரியும்ல. சரி, இந்த படத்துல கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது. கள்ளங்கப்படம் இல்லாம அவங்க வாழ்க்கை லைஃபை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் வருது. ஸோ அந்த லவ் டார்ச்சர் பண்றது யாரு அப்படின்னா சாண்டி மாஸ்டர். அவன் தான் வந்துட்டு வர்கீஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ வர்கீஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. டார்ச்சர் பண்ணி வந்துட்டு அப்படி இப்படி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது உனக்கு லாஸ்டா ஒரு டெட்லைன் தரேன், இந்த டேட்ல நீ எனக்கு வந்து லவ் சொல்லணும், இல்லைன்னா அதான் உனக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாப்புல. இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க அக்கா வந்துட்டு என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க, தங்கச்சிக்காக என்ன பண்றது அப்படின்ட்டு. அந்த டைம்ல டெட்லைன் சொல்லிட்டு இருந்த அந்த நாள்ல அடுத்த நாள் அவனே செத்துட்டான். ஸோ அவன் எப்படி செத்தான்? இங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணதால அப்பா கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பேச்சுவாக்கில் வந்துட்டு நான் லவ் பண்றேன்னு சொன்னதால நான் உன்னை கொன்றுவேன்டான்னு சொல்லிட்டு இருந்தது பொண்ணு கொண்டுச்சா, இல்ல அவங்க அம்மா வந்து கோத்து இருந்தாங்க, அவங்க அம்மா கொன்னாங்களா, யாரு கொன்னாங்க அப்படிங்கிறத வந்துட்டு விசாரிக்கிறதும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த அவனை கொன்னது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். இப்படி ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி லைன்ல வந்துட்டு கதை போயிட்டே இருக்கும். ஸோ பாபநாசம் படத்தை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக காமிச்சாங்களே, அதை கொஞ்சம் காமெடியாக காமிச்சா எப்படி அப்படிங்கிறது தான் இந்த படம். அப்படி போயிட்டு இருக்கும்போது மிஷ்கின் சார் வந்துட்டு இடையில கிராஸ் ஆகுறாரு இந்த படத்துக்குள்ள. ஸோ கிராஸ் ஆகும்போது அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜானர் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் செக்ஷன்ல வந்துட்டு அவர் எப்படி அந்த அவரை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத வந்துட்டு பெருசா சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மைனஸா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இவன் தான் குற்றவாளி அப்படி மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எந்த இதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கிளியரா சொல்ல மாட்டாங்க. மற்ற மாதிரி எல்லாமே ஓகே தான். அண்ட் அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் வந்துட்டு எதுக்காக கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற ரீசனும் வந்து உண்மையிலே பயங்கரமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இந்த நம்ம ஒன்று பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா, நம்ம ஒன்று பார்த்துருக்கிற அந்த ஹோல் செட் ஆஃப் கதையும் வந்து ஒரு டெட் எண்ட்ல நிற்கும் போது இந்த இடத்துல நீங்க நினைக்கிறதெல்லாம் போய் நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு வந்து கடைசியில ஒன்று வந்து மிஷ்கின் சார் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் வந்து படத்தில் பார்த்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த தேட்டரில் காசி டாக்கீஸில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது முக்கால்வாசியான சீக்வன்ஸுக்கும் வந்துட்டு ஜெயராம் அண்ட் ஊர்வசி மேம் வந்து பண்ணுற அந்த இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அண்ட் ஒரு அக்கா தங்கச்சி வீட்டில் இருந்தால் எப்படி வந்துட்டு இருப்பாங்க, அந்த சண்டை சச்சரவு இதெல்லாமும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் வந்துச்சு. அண்ட் வந்து நம்முடைய யோகி பாபு இருந்தாரு. ஸோ அவரெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு ரோலை பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு சில இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு லேக் நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த மேட்ரு வந்துட்டு இதுதானா, இப்படிதானா, அப்படிதானா அப்படி மாதிரி இருந்துட்டு அதை வந்து கொஞ்சம் 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 ரொம்ப இழுத்தமா இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது ஏன், என்னது, என்ன மேட்டர் அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏப்பா ஒருவேளை நாங்க தான் கொலை செஞ்சோன்னே வச்சுக்கேன், கொலைகாரனுக்கு பசிக்காதா? அவன் சாப்பிட மாட்டானா? சாப்பிடலாம், ஜெயில உட்கார்ந்தா சாப்பிடலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. இதை அவன் சொன்னான்டா, இது இருக்குடா அப்படி மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு காமெடி ஜானர்ல வந்து எடுத்திருந்தாரு. ஓகேவா? காமெடி விஷயத்துல
அது வந்து ஒரு டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்களோட அக்கா ஜெயராம் அவருடைய அக்கா வந்து இறந்துட்டாங்க அப்படி மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ரியாலிட்டியில வந்து எந்த மாதிரி நடக்கும் பார்க்க போடுறாங்கன்னா, அதுல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த இடம் அண்ட் வந்து நம்முடைய இன்டர்வல் சீன் வேற லெவல்னு சொல்லலாம். அந்த இன்டர்வல் சீன் நான் வந்து எதிர்பார்க்கலைங்க. ஸோ அந்த இன்டர்வல் சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நார்மலைசிங்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸு அண்ட் இன்டர்வல் சீன்ஸ் வந்துட்டு பீக்குன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பீக் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் ஆல் ஓவர் எல்லா மிகப்பெரிய படங்கள்லேயே வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஷூரிட்டி தரேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே இது வரப்போகுது இது வரப்போகுது டாட் இப்படி நம்ம வந்து ஒன்று பேசி முடிச்சு வச்சுருப்போம் மனசுக்குள்ளேயே. ஏன்னா அந்த படம் போயிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு அந்த மைண்ட் செட்லாம் அப்படியே காணாம போயிடும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு கிளைமேக்ஸில் வேற மாதிரி ட்விஸ்ட்டு காமிப்பாங்க. பார்ட் 2க்கு லீடுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட் 2 லீடு வந்துட்டு கண்டிப்பாக இந்த படத்துக்கு யூஸ் ஆகுமா ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டால் 100% நான் சொல்கிறேன் ஒர்த்தா இருக்கும். அதை இன்னும் ஸ்க்ரீன் பிளேலையும் எந்தெந்த ஜானரில் காமெடிஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏத்தமும் இறக்கமும் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். நாங்க தான் உங்களை காப்பாற்ற முடியும். எனக்கு நான் கொலை பண்ணேன். அண்ட் மிஷ்கின் சார் வந்துட்டு இந்த மேன் ஆஃப் த ஷோன்னு சொல்லலாங்க. உண்மையிலே ஒரு டைம்ல வந்துட்டு யோகி பாபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அந்த குடும்பத்துக்கு கால் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க எங்கேயோ சாப்பிட்டு போயிருப்பாங்க. கால் பண்ணி கால் பிக் பண்ணாங்க. அதை வந்து அவங்க சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க ஃபோனை. ஒரு இதனால சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க. பண்ணும்போது மிஸ்கின் சார் டைம் சொல்லுவாங்க, யோகி பாபு சொல்லுவார், சார் அவங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். சுவிச் ஆஃப் எடுக்கிற வரைக்கும் கால் அடிச்சுட்டே இருக்கா அப்படின்ட்டு. அது அது ஒரு ஒரு டைமிங்கில் அந்த பேசி விட்டு போயிட்டே இருப்பாரு. அது வந்து டக்குன்னு கேட்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஊர்வசி மேம் பண்ணுற அந்த சில காமெடிஸ் அதுவும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற விதமாக இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய ஜெயராம் சார் சொல்லவே தேவையில்லை. ஒரே ஒரு மிமிக் ஒரு விஷயம் வச்சிருக்கிறார் ஒரு சிரிப்பு நம்ம வர்றதுக்கு. அந்த மிமிக்கு வந்து வச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பல்ல கடிக்கிறதும் அப்படின்னு அது ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாரு. அது எந்தெந்த இடத்துக்கு தேவையோ எந்தெந்த இடத்துக்கு வச்சா அது நல்லா இருக்குமோ எந்தெந்த இடத்துக்கு அது வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டான மீட்டரில் கரெக்டான இது செட் பண்ணால் நம்ம டேரக்டர் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கு. ஓகேவா? ஒரு 18+ கனல் கிடையாது. ரத்தம் கொஞ்சம் தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற 18+னா நீங்கள் அந்த செக்ஷுவல்னா லைக் அடல்ட் அந்த மாதிரி பார்க்காம பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இல்லை இந்த படத்தை அந்த மாதிரி இல்லை. ஸோ அதை தவிர்த்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தம் தெரிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அண்ட் நம்ம இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டே பார்ப்போம், கொஞ்சம் பதறிட்டு பார்ப்போம், கொஞ்சம் என்னடா இது அப்படி மாதிரி பார்ப்போம். கடைசியில் வந்துட்டு தெரிச்சிட்டிங்க அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க இன் தியேட்டர்ஸ். அண்ட் வந்துட்டு மீண்டும் இன்னொரு வீடியோஸ் நான் உங்கள் மாஸ்டர் ஸ்கின். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற பாயிண்ட் 5 to 4 ட்ரை பண்ணுங்க. பாய்.